ஹலோ மக்களை, நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு காளான் பிரியாணி. தேவையான அளவு நல்லெண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பச்சை மிளகாய் வந்து உடைக்காமல் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் 4 நல்லா வதக்கணும், இருக்கிறதே தெரியாத அளவுக்கு. அடுத்ததாக வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 4 தக்காளி பழத்தை சேர்த்து அதுவும் இருக்கிறது தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 100 ml அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வந்துட்டு புளிஞ்சி சாறு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ காளானை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த தேவையான உப்பு, 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதை குக்கரில் சேர்க்குற மாதிரி அந்த மாதிரி சேர்த்து காளானை வந்து வேகிற அளவுக்கு வேக விட்டுட்டு அடுத்ததாக வந்து அது கூட வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வந்துட்டு பாருங்கள், ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். இப்போ வந்துட்டு அதை வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டு நீங்கள் மூடிட்டு வெயிட்டாக ஏதாவது வெயிட்டை வந்து மேலே தூக்கி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிரும்.